ஹை ஃப்ரெண்ட்ஸ், சாம்சங் பார்த்தீங்கன்னா இந்தியாக்குள்ளே ஒரு நியூ மொபைல் ஃபோன் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அது பார்த்தீங்கன்னா எம் சீரியஸுக்கு கீழே தான் இந்த மொபைல் லான்ச் பண்ணுறாங்க. சாம்சங் கேலக்ஸி M21 அப்படிங்கிற மொபைல் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி M21 வந்து லான்ச் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி M21 2021 எடிஷனுக்கு கீழே வந்து ஒரு நியூ மொபைல் ஃபோன் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட ஃபஸ்ட் சேல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 26 வந்து 12 மணிக்கு சேல் பண்ண போகிறாங்க. இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 11,499 சேல் பண்ண போகிறாங்க. மறக்காம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 6.4 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி யூ டிஸ்பிளேங்கிறத வந்து இந்த மொபைலில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்க்ரீனுக்கும் சூப்பர் AMOLEDக்கும் சின்ன கம்பேரிசன் மாதிரி அவங்களே போட்டிருந்தாங்க சாம்சங்கே அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில். அதை தான் இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 48 MP பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட GM2 சென்சார் தான் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. சாம்சங் சென்சார் தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 48 MP பிரைமரி கேமரா கொடுத்துட்டாங்க. 8 MP பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் கொடுத்துருக்காங்க. 123 டிகிரி வரைக்கும் கவர் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 5 MP டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மேக்ரோ சென்சார் இல்லை, டெப்த் சென்சார் மட்டும்தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட சில இமேஜஸ் வந்து நான் போடுறேன், ஸ்க்ரீனில் பாருங்கள். இது 48 MPயில் வந்து எடுத்தது பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி. அடுத்த பார்த்தீங்கன்னா ஒரு 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சாரில் யூஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 5 MP டெப்த் சென்சாரில் எடுத்தது. எப்படி இமேஜஸ் ஸ்டெபிலிட்டி இருக்குன்னு பாருங்கள். கிளாரிட்டியெல்லாம் சூப்பராகவே இருக்குது. அடுத்த பார்த்தீங்கன்னா இதில் ஒரு செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா 20 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி யூ டிஸ்பிளேலாம், அந்த யூ டிஸ்பிளேல தான் அந்த கேமரா மாடியூலே வந்து செட் பண்ணியிருக்காங்க. 20 MP ஒரு நார்மலாக இருக்கும். அதில் எடுத்து இந்த இமேஜ் வந்து அந்த 20 MPயில் எடுத்த ஷார்ட்ஸ் தான். அதையும் வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க. அடுத்த இதோட ப்ராசர்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் எக்ஸ்னோஸ் 9611ங்கிற ஒரு ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நியூ ப்ராசர்லாம் கிடையாது, ஒரு ஓல்டு ப்ராசர் தான் இப்போ வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 10 mm ஆர்கிடெக்சரால் பில்ட் பண்ணது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட அடுத்த இதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஆக்டோகோர் ப்ராசர் 2.3 GHz கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 10 mm வந்து ஆர்கிடெக்சர் பண்ணது. இது பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB ஒரு ஸ்டோரேஜ், 4GB RAM 64GB ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு 4G தான், 5G கிடையாது. 4G சிம் தான் வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த ப்ராசர் அவ்வளோதான் சப்போர்ட்டு. அடுத்த ஒரு 2 கலர் வேரியண்ட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் டிசைனில் கொடுத்துருக்காங்க. 2 கலர் வேரியண்ட்டு தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்துடலாம். பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6000 mAh கொடுத்துருக்காங்க. இந்த 6000 mAh வந்து உங்களுக்கு 2 days வந்து இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த 6000 mAh பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் யூசேஜ் பார்த்தீங்கன்னா 22 ஹவர்ஸ் ஒய்ஃபை அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். நார்மலாக அப்புறம் வீடியோ ப்ளே பண்ணிங்கன்னா 29 ஹவர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். மியூசிக் அண்டு ப்ளே டைம்ஸ் மட்டும் 120 ஹவர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து டாக் டைம், வீடியோ கால் இதெல்லாம் பேசினா உங்களுக்கு வந்து 49 ஹவர்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா 15 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. வித் டைப் சி போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. 15 வாட்டுங்கிறது ஒரு 4 மணி நேரம் இதுதான். அடுத்த இதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா வெயிட்னு பார்த்தீங்கன்னா 188 கிராம் கொடுத்துருக்காங்க. திக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 8.9 mm கொடுத்துருக்காங்க. வெயிட்டெல்லாம் ஓவராலாக ஒரு நார்மலான வெயிட் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்த சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு லெவல் அப்டேட்டோட தான் வரக்கு நிறையவே சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்டேட்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்துருன்னு வேறு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஓஎஸ் இது பார்த்தீங்கன்னா 1UI 3.1 இதில் ஆப்ஷனில் தான் வந்துட போகுது. இது ஒரு லேட்டஸ்ட் UI தான், உங்களுக்கு UIலாம் பிரச்சனை இல்லை. அடுத்த பார்த்தீங்கன்னா இதில் ரியர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பராமலாம் இருக்குது. சென்டர் பஞ்ச் ஹோல் இது ஒன் டே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் நினச்சிருப்பீங்க, ஆனால் கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அன்லாக் ஆப்ஷன் எல்லா மொபைலையும் தர மாதிரி இதுலேயும் தந்திருக்காங்க. அப்புறம் சில சென்சார்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்மார்ட் சென்சார் ஆப்ஷன்லாம் நிறையா கொண்டு வந்திருக்கோம், அந்த சென்சார்லாம் பார்த்துடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சிலரிமீட்டர் அப்படிங்கிற ஒரு சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், கைரோ சென்சார்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. மேக்னெட்டிக் சென்சார்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நியூ சென்சார் ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க, எப்படி இருக்குன்னு தெரியல. அடுத்த பார்த்தீங்கன்னா இப்போது ப்ரானோமேட்டிக் சென்சார்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வெர்டிக்கல் லைட் சென்சார்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 4GB 64GB ரோம் பார்த்தீங்கன்னா
11,999 ரூபாய்க்கு செல் பண்ணுவாங்க. 6GB + 128GB பார்த்தீங்கன்னா 12,500 ரூபாய்க்கு செல் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இதில் HDFC கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. இது ஆஃபீஸில் வந்து அமேசான்லேயே வந்து அவைலபிள் இருக்குது. அடுத்ததாக வந்து இதில் வந்து சில குஸ் காம்படிஷன் மாதிரி நடத்துகிறாங்க. அமேசான்லேயே வந்து 5000 கேஷ்பேக் மாதிரி இன்னும் வின் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த கேம் யூஸ் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா இந்த கேம்லேயே வந்து நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னா இதில் கொடுத்துருக்க சில இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அவங்க சொல்லியிருக்கிறத நீங்கள் பண்ணுங்கள். வின் பண்ணால் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில டிஸ்கவுண்ட்ஸ் அந்த ஆஃபர் கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. இந்த மொபைல் வந்து யார் யார் வாங்குவீங்கன்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் யார் யார் வாங்குறீங்களா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி மறக்காமல் அடுத்த வீடியோ போகிறது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.